இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதுக்கு உங்களை வர சொன்னா? சரி, நேற்று என் ஃபோனில் என்ன சொன்னீங்க? எனக்கு யாரும் கொண்டாட கூட யாரும் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப மனசு டக்குன்னு ஒரு நிமிஷம் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இருக்கிறப்பே அக்கா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஸோ உங்களை உங்களுக்கு இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். எனக்கு ட்ரெஸ்ஸு சைஸ் தெரியலக்கா, தப்பா நினச்சிக்கோனா. நான் பணம் தரேன், இங்கே பாரு. உனக்கு என்ன வேலைன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போய் அம்மாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ வாங்கி கொடுத்துடணும். உனக்கு என்ன செய்யணும் ஆசை? எனக்கு கேக் வெட்டணும்னு ஆசை. உங்க அம்மாக்கா? சரி, கேக் வெட்டிடுவோமா? ஹாப்பி பர்த்டே ஃபாத்திமா அக்கா. ஓகேவா? சூப்பர். ஓகே, நான் இருக்கேன் உங்களுக்கு. இனிமே யாரும் இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. கேக் வருஷம் வருஷம் உங்களுக்கு நான் வந்து வெட்டுவேன். சரியாக்கா? ஹாப்பி பர்த்டே டு ஃபாத்திமா அக்கா. வெட்டுங்க. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க எடுத்து பொண்ணு கூட்டுங்க. ஓகே, சூப்பர். இந்தாங்க அக்கா, பணம் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு ட்ரெஸ் அளவு தெரியாது. ஆனால் நீங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ, புது ட்ரெஸ்ஸு போடல எனக்குன்னு புது ட்ரெஸ் இல்லை, பிறந்த நாள் கொண்டாடினதில்லை, எனக்கு கொண்டாடுற கூட யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு உங்களை தேடி வந்து இது செய்யறது. உங்களுக்கு இன்னும் ஒரு தம்பி இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, வந்து நம்மளுக்கு செய்வான். சரியா? உனக்கு சந்தோஷமா? அண்ணா வந்து மாமா வந்து அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எல்லாமே. ஓகே, உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். யாச்செல்லாம் உனக்கு பர்த்டேக்கு இதே மாதிரி கேக் வெட்டிடுவோம். ஓகேவா? வந்து உங்க பொண்ணை பார்க்கணும்னு நீங்க இருக்கீங்க பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, வீட்டுக்காரருக்கு உதவி கிடையாது, யாரோட உதவி கிடையாது. இந்த வண்டியில போய் உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இந்த பொண்ணை பாத்துக்கிறீங்களா, அந்த ஒரு மனசுக்காகவே நான் என்னனாலும் செய்வேன். நான் மனிதனை நம்பல, கடவுளை நம்புறேன். அவ்வளவுதான். கடவுள் வந்து நேரடியா வர மாட்டாரு, மனிதராக தான் வருவாரு. கண்டிப்பா. நீ மனித கடவுள். ஓகே, பெரிய வார்த்தை. நான் உங்களுக்கு என் தம்பி தான், நீ என்னோட தம்பி தான். இன்னைக்கு உங்க வீட்டு சைடுல யாரோட உதவி இல்லைனாலும் தனிச்சு நிக்கிறீங்கல்ல, நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு பொண்ணுக்காக தனிச்சு நிக்கிறீங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். இருக்குமா? அதாவது யார் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார். அவ்வளவுதான்க்கா, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. சோதனை அவனுக்கு கொடுக்குறாரா, அப்போ உன்னைய அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப அவ்வளவுதான், என்னால முடியும் அப்படின்னு நான் நொண்டின்னு நினைக்கிறதே கிடையாது தம்பி. என்னால இப்ப நீங்களா எப்படி 2 கால்ல நடக்குறீங்களோ அது மாதிரிதான் நானு. அதெல்லாம் நீங்க அழக்கூடாது. நீ பாருங்க, நீங்க பணத்தை வச்சு நேரா போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. பாப்பாவோட போய் உங்களுக்கு என்ன பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. எப்பனாலும் நான் இருக்கேன், தைரியமா இருங்க. ஓகேவா? போயிட்டு விட்டுமா? சந்தோஷமா?